வணக்கம் மக்களே, வாட்ஸ்அப்ல இருந்து மற்றும் ஒரு மாசான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்ல நீங்க எதனா பிக்சர்ஸ் தேடணும், லிங்க் தேடணும், டாக்குமெண்ட் தேடணும் அப்படின்னா வந்து அப்படி தேடிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாசான அப்டேட், கலக்கலான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும், இந்த அப்டேட்டை உங்களோட மொபைலில் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற முழு தகவலையும் தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போறோம். இந்த அப்டேட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருந்து லாஸ்ட் வீக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட்டுக்கு உண்டான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் செக்ஷன்ல கொண்டு கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோவையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்ல கொடுத்திருக்க இந்த அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்க தேடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காமனா சர்ச் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க போயிட்டு நீங்க வந்து மெசேஜா இருக்கட்டும், போட்டோஸா இருக்கட்டும் வந்து எல்லாத்தையும் வந்து தேட முடியும். பட் அது ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்ததுனால வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா சில டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பர்டிகுலரா வந்து நீங்க போட்டோஸ் தேடணும், வீடியோஸ் தேடணும், கிஃப்ட்ஸ் தேடணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டா வந்து சர்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அப்டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் யூஸ் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்ல நீங்க வந்து போட்டோஸ் வந்து தனியா சர்ச் பண்ண முடியும், வீடியோஸ் வந்து தனியா சர்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி கிஃப்ட் ஃபைல், டாக்குமெண்ட், லிங்க், ஆடியோ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்க தனித்தனியா வந்து தேட முடியும். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க தேடக்கூடிய விஷயத்தை வந்து ஈஸியாவே வந்து வாட்ஸ்அப்ல வந்து கண்டுபிடிச்சிட முடியும். இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பீட்டா யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இப்போதைக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ பீட்டா யூசர்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பீட்டா யூசர்ஸ்க்குமே வந்து அவைலபிளா இல்ல. ஸோ சில பீட்டா யூசர்ஸ்க்கு வந்து இது வந்து அவைலபிளா வந்து கொடுத்திருக்காங்க. இன் கேஸ் நீங்க ஆல்ரெடி பீட்டா யூசரா இருந்திருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க பீட்டா யூசரா இல்லை அப்படின்னா வந்து பீட்டா யூசரா மாறதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப்போட பீட்டா ப்ரோக்ராம் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இன் கேஸ் ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வந்து இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு உண்டான ஏபிகே ஃபைல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த அப்டேட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த ஏபிகே ஃபைலை வந்து அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பழைய ஓல்ட் வாட்ஸ்அப்ல இருக்கிற பேக்கப்லாம் எடுத்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிட்டு பேக்கப் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களோட பழைய டேட்டா எல்லாமே வந்து அழியாம இருக்கும். ஸோ இப்போ இந்த அப்டேட்டை வந்து வாட்ஸ்அப்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கறது ரொம்பவே சிம்பிள். ஸோ உங்களோட மொபைலில் வந்து வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்க. மெயின் விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும். ஸோ இந்த அப்டேட்டை பண்ணினதுக்கு அப்புறமா அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு போட்டோஸ், வீடியோஸ், கிஃப்ட், லிங்க், ஆடியோ ஃபைல் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து போட்டோஸ் தேடணும் அப்படின்னா வந்து போட்டோஸை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க எதனா சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எந்த குரூப்ல இருந்து வந்திருக்கு, யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும். இன்கேஸ் நீங்க எதனா வந்து டாக்குமெண்ட் சர்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த டாக்குமெண்ட்ஸோட நேம் போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து டாக்குமெண்ட்ஸ் கீழே வந்து லிஸ்ட் ஆகும். ஈஸியாவே நீங்க தேடணும் அப்படின்னு நினைக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப தேட வேண்டியதா இருக்கும். யார்கிட்ட இருந்து வந்தது, எந்த குரூப்ல இருந்து வந்தது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்புக்குள்ள வந்து ஒரு விஷயத்தை தேடணும் அப்படின்னா வந்து அப்படி நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த அப்டேட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அதிகமாக மெசேஜ் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறாங்க, ஃபோட்டோஸ் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து இந்த வாட்ஸ்அப்போட புது அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் பக்கம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதே போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.